அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் பார்க்கக்கூடியது ஒவ்வொரு ராசியினுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அவங்களோட குணங்கள் எப்படி இருக்கும், அவங்க வாழ்நாள் முழுவதும் அவங்க எப்படிப்பட்ட ஒரு குணத்தில் இருப்பாங்க, அவங்க இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்றத நம்ம தெளிவான முறையில் விரிவாக பார்க்கலாம். இந்த ஒரு குணாதிசயங்கள்லாம் பார்த்தோம்னா பல குருமார்கள்ட்ட ஆய்வு பண்ணி பல விஷயங்கள் நண்பர்கிட்ட பேசி ஒவ்வொரு ராசி நண்பர்கள்கிட்டையும் ஒவ்வொரு குணாதிசயங்களை கலெக்ட் பண்ணி ஒரு ராசிக்கும் 10 பாயிண்ட் எடுத்துருக்குறோம். இந்த 10 பாயிண்டில் இருக்கிறவங்க தான் இந்த ராசி அதிகாரத்தில் இருக்கிறவங்க அப்படியே அக்யூரேட்டாக இருப்பாங்க. இப்படி தான் அவங்க இருப்பாங்க. இந்த ராசிக்காரனா இவங்க இப்படி தான் இருப்பாங்க, இந்த ராசிக்காரனா இவங்க இப்படி தான் இருப்பாங்க, இந்த ராசியில் பிறந்திருக்காங்கன்னா அவங்க வாழானும்போதும் அவங்க இப்படி தான் இருக்கும் அப்படின்றத அக்யூரேட்டாக ஆணி அடித்த மாதிரி உங்களுக்கு அந்த பலன் கண்டிப்பாகவே இருக்கும். அந்தளவுக்கு ஒரு ஆய்வுகள் மூலிமா உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ பார்த்தோம்னா நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னென்னு கேட்டிங்கன்னா, காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்தில் வரக்கூடிய மிதுனம் ராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு மிதுன ராசி நண்பர்களுக்கு அது உங்களுக்கு ஒரு காற்று ராசியாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியில் மொத்தமாக சொல்லப்போனால் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. மிருகசீட நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம் தொட்டு 3 நட்சத்திரங்கள். 3 நட்சத்திர நண்பர்களுக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு வேரியேஷனும் கொஞ்சம் நடக்கும். நம்ம சொல்கிற பாயிண்டில் ஆப்போசிட்டாக இருக்குன்னா, ராகுன்றது ஆப்போசிட் கிரகம், ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகிறவர், வக்ரம் பெற்றவர் அப்படின்ற மாதிரி பொதுவாகவே. அப்படிப்பட்ட ஒரு கிரகத்துக்கு ஒரு சில விஷயங்கள் ஆப்போசிட் டைரெக்ஷனில் அதுவும் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இந்த கிரகத்தோட அமைப்பில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற நம்ம சொல்லலாம். சரிங்களா? இப்போ பார்க்குறப்போ மிதுன ராசியில் பிறந்தவங்க அதிகமான அப்புறம் சொல்லப்போனால் நல்ல ஒரு பேச்சாற்றல் கொண்டவங்களாக இருப்பாங்க. நல்ல பேச்சு செம்மையாக இருக்கும். அவங்க பேசுகிறது பார்க்குறப்ப மெல்லிய குரலில் பேசுவாங்க. அதே மாதிரி அவங்க பேச்சு கேட்கணும்னு ஆசை இருக்கும். 10 பேர் உட்கார வச்சு கூட பேசினாலுமே அவங்க பேச்சு அந்த ஃபேஸ் அந்த டைமில் ஒரு ஃபேஸ் கிடைக்கும், இவர் சொல்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற எண்ணங்களும் நம்மளுக்காகவே தேடி வரும். அந்த ஒரு தைரியமான ஒரு சிந்தனையில் தைரியமான ஒரு விஷயத்த தைரியமான இடத்துல தைரியமாக பேசுவாங்க. அது அந்தளவுக்கு ஒரு சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல நகைச்சுவை கலந்தும் பேசுவாங்க. நல்ல நகைச்சுவை கலந்து பேசுகிறது, ஒரு சில விஷயத்த ஒரு சிரித்து பேசுகிறது, சிரித்து ஈஸியாக எல்லாத்தையும் மயக்கிடுவாங்க. சிரித்து பேசுவாங்க. அதிகமாக காதல் வசப்படுவாங்க. காதல் வசப்படுறது சீக்கிரமாக இவங்களுக்கு மயங்கிடுவாங்க. அதே மாதிரி சீக்கிரமாக இவங்க அது எல்லாத்தையும் காதல் பண்ணிடுவாங்க. நல்ல ஒரு சூப்பரான ஒரு ராசியை பொறுத்தவரை இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிகமான இசை பிரியர்கள். இதெல்லாம் சொல்கிறேங்க. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டு. முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே பாருங்கள், ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். சரிங்களா? அதிகமான இசை பிரியர்கள். இவங்கள மாதிரி இசையை கேட்குறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு இசையை கேட்பாங்க. அந்த இசையை கேட்குறவங்க பார்க்குறப்போ ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு பாட்டை கேட்க சொன்னால் கூட அந்த ஒரே பாட்டை ரிப்பீட்டுக்கு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு இசை பிரியர்களாக இருப்பாங்க. அதிகமாக இயற்கையை ரசிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு தொழில் பண்ணணும், அந்த தொழிலில் மிகப்பெரிய வருமானங்கள் ஈட்டணும்னு ஆசைப்படுவாங்க. அதிகமாக சம்பாதிக்கணும். அதே மாதிரி அதிகமாக சம்பாரித்து அந்த பணத்தை அதிகமாக நம்ம வச்சுருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு சம்பாதிச்சுட்டே இருக்கணும். நாள் முழுக்க சம்பாதிச்சுட்டே இருக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி கஞ்சத்தனமும் இருக்கும். ஒரு அமௌண்ட் இருக்குன்னா அந்த அமௌண்ட்டை அதிகமாக சம்பாதிக்கணும். ஆனால் செலவு பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அந்த மனசுன்றது கொஞ்சம் வராது. அது மட்டும் கொஞ்சம் நிறையா இருக்கும். மற்றபடி அதிகமாக நட்பு வட்டாரங்கள் அவங்களுக்கு நிறையா இருக்கும். இங்கே போனால் ஒரு நண்பர் இருப்பார், அங்கே போனால் ஒரு நண்பர் இருப்பார், அங்கே போனால் ஒரு நண்பர் இருப்பார். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு நண்பர் வச்சுருப்பாருன்ற மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரு நண்பர்கள் வச்சுருப்பாங்க. நண்பர் வட்டாரங்கள் நிறையா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் விளையாட்டுத்தனமும் அதிகமாக இருக்கும். நல்ல விளையாட்டுத்தனம், விளையாட்டு குணாதிசயங்கள் அதெல்லாம் நிறையா இருக்கும். அதே மாதிரி அலட்சியத்தன்மையும் நிறையா இருக்கும். ஒரு விஷயங்கள், ஒரு நகை இருக்குது, அந்த நகையை வச்சுருக்கிறாங்கன்னா திடீர்னு தொலைச்சிருவாங்க. அதையும் தொலைச்சி பார்த்துக்கலாம் விடுங்க, நகை தானே போச்சு அப்படின்ற மாதிரி சாதாரணமாக இருப்பாங்க. ஒரு வண்டி இருக்குது பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும் அவங்கக்கிட்ட. பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் மீட்டுக்கலாம், எதாக இருந்தாலும் சம்பாரிச்சுக்கலாம், எதாக இருந்தாலும் எடுத்துக்கலாம், எதாக இருந்தாலும் வாழ்ந்து காமிச்சிடலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு தைரியமும் அந்த ஒரு மரம்பாடும் அவங்களுக்கு எப்பயுமே உங்களுக்கு இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லப்போனால் துணிஞ்சு செயல்படுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் துணிஞ்சு செயல்படுறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தால் மட்டும் தான் அதை துணிஞ்சு செயல்படுவாங்களே தவிர எல்லாத்துக்கும் பிரச்சனை தான் அதை துணிஞ்சு செயல்பட மாட்டாங்க. துணிஞ்சு செயல்படுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல அவங்களுக்கான பிரச்சனை வந்துச்சுன்னா அதிகமாக தைரியம் அதிகமாக அவங்களுக்கு வரும். தைரியம் மிக்கவர்களாக நிறையா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல்
சூப்பரான ஒரு கேரக்டர் உள்ள ஒரு அமைப்பு. ராசிக்காரர்கள் பார்த்தோன்னா மிதுன ராசி நண்பர்கள். மிதுன ராசியில் பிறந்தவங்க அனைத்துமே சிவனுடைய ஆதிக்கமும் முருகப்பெருமானோட ஆதிக்கமும் அதே மாதிரி சொல்லப்போனால் குருவினுடைய ஆதிக்கம் தட்சிணாமூர்த்தியோட ஆதிக்கமும் பெற்றிருப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு யோகமான ஒரு ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் இருக்குது, மிகப்பெரிய வாழ்வாதாரம் இருக்குது, மிகப்பெரிய வாழ்வாதாரம் இருக்குது. பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்கள் எப்படின்னு பார்த்தோம்னா சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு பெரிய வயசாகிறப்ப மிகப்பெரிய ஒரு இடத்துல போய் உட்காருவாங்க. அதுதான் மிதுன ராசிக்காரர்கள். பொதுவாகவே நீங்கள் எத்தனை மிதுன ராசிக்காரர்கள் பாருங்கள், சின்ன வயசில் கஷ்டப்படுவாங்க, பெரிய வயசு ஆக பெரிய இடத்துல போய் கண்டிப்பாக அவங்க உட்காருவாங்க. அது பெரிய இடத்துல உட்காரத்துக்கான வாய்ப்பு அவங்கள தேடி கண்டிப்பாக ஒரு மந்தளவுக்கு ஒரு சூப்பரான யோகமான ராசியை உடையவங்க மிதுன ராசி நண்பர்கள். நல்லாயிருக்கும். சூப்பரான ராசி, சூப்பரான லக்னம், சூப்பரான நட்சத்திரத்தை கொண்டவங்க மிதுன ராசி நண்பர்கள். அனைவருக்கும் வணக்கம். நன்றி. மனமார்ந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். ப்ளீஸ்.